அம்மா 18/1/2025 நான் பதிவிடுகிறேன். உலகத்தில் 9 கிரகத்தை முழுங்கிய உலகத்தில் ஒரு சக்தி எது என்றால் உலக மகா சக்தி பத்ரகாளியம் தான். அவளுக்கு நிகர் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. அது சிவனும் இல்லை, பிரம்மனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை. ஆக்கும் சக்தியும் இவளே, அழிக்கும் சக்தியும் இவளே. இவள் நினைத்து விட்டால் உன்னை காப்பாற்றி விடுவாள். இவள் தை அமாவாசையில் ருத்ரகாளி, வக்ரகாளி, பத்ரகாளி, எல்லைக்காளி, ஓம்காளி, ஓங்காரகாளி, இவள் ஒருத்திதான் நம்மை குடும்பத்தை பாதுக்கக்கூடிய அற்புத சக்தி. கண் திருஷ்டி, செய்வினை அனைத்து நிவர்த்தியாகும். தீய சக்திகள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாப்பாள். ஒவ்வொரு பெண்ணையும் தீர்க்க சுமங்கலியாக தரக்கூடியவள் பத்ரகாளி ஒருத்தி தான். எவ்வளோ பெரிய நோய், அது கேன்சர் நோயாக இருக்கட்டும், சிறு நோயாக இருக்கட்டும், காப்பாற்றக்கூடியவள் பத்ரகாளி ஒருத்தி தான். இவளுக்கு நிகர் கோபமாக போது துர்காதேவியாக மாறுறார். அங்காளம்மன், அதர்வணகாளி, மகாலட்சுமி. இந்த பத்ரகாளியினுடைய வம்சம் நெருப்பு. ஆக்கும் சக்தியும் இவளே, அழிக்கும் சக்தியும் இவளே. மும்மூர்த்திகளும் இந்த உலகத்தில் நான் சொல்லும் வார்த்தை அருள்மணி சொல்வதாக நினைக்க வேண்டாம். மும்மூர்த்திகளும் திருக்கைலத்தில் சிவன், பிரம்மன், விஷ்ணு, கணபதி, முருகன் 5 பேரும் கையெடுத்து வணங்கி வரத்தை வாங்கியவர்கள் இந்த அம்மா பத்ரகாளி கிட்ட ஒட்டி தான். இவள் 54 சக்தியினுடைய அவதாரம். இவள் தான் பெரும் சக்தியானவள். பெருமாளுடைய அம்சம்தான் வராகி அம்மன். இவள் நினைத்து விட்டால் உங்களை பாதுகாத்து விடுவாள். எவ்வளவு பெரிய பெல்லிய சூனியம், காற்று, கருப்பு செய்வினையும் இங்கு வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையில் வந்து வணங்கிவிட்டால் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நவலிங்கம், நவசக்தி, வள்ளலார் பீடம் உங்களை பாதுகாப்பாள். ஒவ்வொரு அமாவாசையிலும் அஷ்டபுஜ ருத்ரயாக நடைபெற உள்ளது. உங்கள் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா மறைஞ்சவங்க பேரில் வந்து கலந்துங்க. அனைத்து பூஜைக்கும் 11,000, யாகத்துக்கு 10,000, இப்படி அன்னதானத்துக்கு 5,000, 10,000 இப்படி வாரி வழங்கி யாருக்கெல்லாம் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த தீய சக்தி இருந்தாலும் நிவர்த்தியாகி இப்போது அம்மள் நம்மை கண் திறந்து பார்த்து உங்களுக்கு எல்லா அருளையும் தருவாள் என்பது சக்தி அருள்வாக்கு. அம்மா, பேசும் தாயே, பெரும் சக்தியானவளே, நீ கருவறையிலே ஜொலித்து கொண்டிருக்கிறாய், கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறாய். எல்லா பூவும் இறங்கினாலும் மல்லிப்பூவை அசையவிட்டு இறக்கி காட்டுகிறாள். உன் ஆனந்தத்துக்கும் அற்புதத்துக்கு நிக இப்பொழுது திருக்கைலத்திலே சிவனும், பிரம்மனும், விஷ்ணுவும், கணபதியும், முருகனும், சப்த கண்டிகளும், நவகிரகங்களும் அமாவாசையில் ஒன்றுதான் கையெடுத்து வணங்கி கொண்டு தவம் இருக்கிற நாள் தாய். இந்த தாய் யார் ஒருவர் வணங்கிவிட்டால் உங்களுக்கு எல்லா சக்திகளும், எல்லா யோகங்களும், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், கோர்ட்டு கேஸு வழக்கு, குடிப்பழக்க நிவர்த்தி, கண் திருஷ்டி நிவர்த்தி, சீயசக்தி நிவர்த்தி, என்றும் 16 மார்கண்டேயனை போல வாழக்கூடிய வலிமை படைத்தவள், தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தரக்கூடியவள், உங்கள் பிள்ளைகள் மக்களை பாதுகாக்கக்கூடியவள் அம்மா அருள்வாக்கு, தெய்வ அருள்வாக்கு. இப்போ மகா தீபா.